கொடைக்கானல்ல மக்கள்லாம் கேட்குறாங்க, ஒரு தடவை மட்டும் பண்ணி காட்டுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு. இதுக்கு மேலே யாரும் கேட்க மாட்டாங்க, இப்பயே பண்ணிருன்றாங்களா? தலைவர் கையிலே 10,000 ரூபா தான் காசு இருந்துச்சான். போட்டிங் போனார்ல, அதுக்கு 6,000 ரூபா முடிஞ்சு போச்சான். மிச்சம் 4,000 ரூபா வச்சு எப்பறம் என்ன பண்ணுறது தெரியாம சைக்கிள் ஓட்டி சுற்றுறாரு. வாடகை கம்மியில் இளமை திரும்புது புரியாத புதிராச்சு. அவங்க அது எல்லாமே இப்போ தான் பேசியிருக்காங்க. அவங்க ஓலா கதையெல்லாம் நமக்கு தெரியும். கேப் ஏங்க நீங்களும் நானும் இப்போ இங்கே இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கிறது காரணமே திமுக. அதை ஒத்துக்கிறீங்களா? முதல்ல நல்லாவே கேட்பேன். நீங்கள் ஜேர்னலிஸ்ட் தானே? ஆமாம். 10 ரூபா பாலாஜின்னு யாரை சொல்கிறாங்க தமிழ்நாட்டில்? யாரையும் சொல்லுங்க. சரி, டாஸ்மாகில் யார் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறது? அப்படி யாரும் இங்கே இது பண்ண என்னங்க உங்களுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறது வந்துட்டு முடியலையா? ஒரு டாஸ்மார்க் போறீங்க, அந்த டாஸ்மார்க்ல போயிட்டு குடிக்க தெரிஞ்சவங்களால எக்ஸ்ட்ரா 10 ரூபா கொடுத்தா கொடுத்துட்டு போங்க. என்ன இப்போ அதில் என்ன குடிக்காம முடிக்க வாடா என் காலம்க்குறா அப்படின்னு நான் சொல்லுவேன். 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். நான் செந்தில்வேலுக்கு நேரடியாக கேட்கக்கூடிய கேள்வி, நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்து ஐடி கம்பெனியில் இருக்கிறாங்க. ஐடி கம்பெனியில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் படித்து வேலை பார்க்கறது கலைஞர் தான் காரணமா? ஊருக்குள்ள ஒவ்வொருத்தரும் டிக்கெட் வாங்காமல் சுற்றுறாங்க, அதுக்கு கலைஞர் தான் காரணமா? அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஏய் நீ தானே அந்த வரலாறு உருவாக்கணும். நல்லது எது நடந்துச்சோ அதுக்கு மட்டும் தானே நம்ம வந்து பொறுப்பேற்க முடியும். எல்லாம் மோசமானதுக்கெல்லாமா பொறுப்பேற்க முடியும்? ஜீவசகாப்தம் என்ன சொல்றாரு அப்படின்னா, யாருங்க அது? ஜீவசகாப்தம் யாரும் தெரியாதா? ஜீவ சமாதி தெரியும். தாவைக்காவினர் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. காணா போனமாக்குனாலும் ஆக்கிடுவாங்க போல. அதாவது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில நம்ம உபயோகிக்கிற விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம வந்து எதுலெல்லாம் வந்துட்டு பயன்பெறுறோமோ அதெல்லாம் கலைஞர் தான் காரணம். பொழுது கலைஞர் செத்துட்டாரு, அப்ப நீ ஏன்டா உயிரோட இருக்க? அதுக்காக இப்ப தூக்குல தொங்க முடியும். எல்லாரும் தொங்கு. கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்ச காசாச்சே, இது உங்ககிட்ட கொடுக்குறோமே பாத்துக்கப்பா, அதை வாங்கி எப்படியா ஓட்டு போட்டிருப்பான்னு கடைசி உயிர் மூச்சு வரைக்கும் போராடுற ஒரு கட்சிக்கு அகைன்ஸ்டா எப்படிங்க எப்போ உங்களால ஓட்டு போட்டுறோம்? சரி, மாற்றி போட்டேன், செத்துற போறியாடா? அதெல்லாம் முடியாது. ஏன் உனக்கு தான் போடலையே? அதுக்காக எப்படி சாவாங்க? சோறு திங்காம இருந்தியா? இல்லையே. டூர் போகாம இருந்தியா? இல்லையே. அடமான கட்ட வேலை. தைரியமா வேற ஆன்லைன்ல எடுத்து போடுறீங்க எல்லாரும். ப்ரௌன் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டை போட்டு நான் போனேன், நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு எடுத்து ஆன்லைனில் போடுறீங்கன்னா எவ்வளவு திமிரு இருக்கும் இந்த இந்த ஜென்சி பசங்களுக்கும் அவங்க அப்பா அம்மாங்களுக்கும் உங்களுக்குலாம் எவ்வளவு திமிரு இருந்தால் நீங்கள் வந்து திமுகவுக்கு எதிராக நிற்கிற, திமுகவை பற்றி தப்பாக பேச ஒரு கட்சிக்கு ஓட்டை போட்டுட்டு அதை தைரியமாக வேற என்ன அதை என்ன பண்ணிட்டே இருக்கிறீங்களா? அப்புறம் என்ன உன்னை ஒரு மயிலா கூட மதிக்கலான்னு அர்த்தம் திமுகவை. முறையாக தமிழ்நாட்டுக்குள்ள எலெக்ஷனுக்காக புது ட்ரெஸ் வாங்குறான். கொடுமையா இல்லை இதெல்லாம்? ஏன் நான் உழைச்சி நான் வாங்குறேன், உனக்கு கொடுமையாக இருந்தால் சாவிடா போயிட்டு. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. கலர்கநாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட இப்போ வந்திருக்கிறது ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி கேள்விப்பட்டீங்களா? என்னது செய்திகள் நிறைய வந்திருக்குமே. கொடைக்கானல்ல மக்கள்லாம் கேட்குறாங்க, ஒரு தடவை மட்டும் பண்ணி காட்டுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு. இதுக்கு மேலே யாரும் கேட்க மாட்டாங்க, இப்பயே பண்ணிருன்றாங்களா? அப்படிலாம் கிடையாது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சிக்னேச்சர் மூவ். இப்போ எங்கே போனாலும் அதுதான். இப்படி பண்ணுறதுக்கு பதில் இப்படி பண்ணாலும் 10 காசு தேரும். தேர்மை தேராது அவங்களுக்கு. சொல்லிட்டே இருங்க. ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா ஐயா நீங்கள் இப்படி பண்ணுறது போல திருப்பி இப்படி திமுக காரனை பண்ண சொன்னீங்கன்னா 15 போட்டு போவாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லாத கட்சி நினச்சிட்டு இருக்கிறீங்களா? யாரு? ஒன்றும் இல்லாத கட்சி நினச்சிட்டு இருக்கிறீங்களா? 15 வாங்காத கட்சி நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள்? திமுக வரலாறு சொல்லவா? சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுறீங்க, சரி பாலா எனக்கு ஒரு 50,000 கொடுத்தா உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வருவேன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்படி ஒன்றும் கல்யாணத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுமா சொல்ல மாட்டோமா? நானாக தான் அதான் சொல்லுவேன். ஆனால் திமுக காரன் வீட்டு கல்யாணத்துக்கு போனோம்னாக்கா பத்திரிகை வைக்கிறதோட எவ்வளோ காசு கொடுக்கணுன்றதை முன்னாடியே கலைஞர் சொல்லிடுவார். அதுக்கப்புறம் இந்த காசு கொடுத்தா தான் அந்த கல்யாணத்துக்கு போவார். கதை நல்லா இருக்கு. எழுதுனது யாரு? கலைஞரே தான். ஓ, ஸ்டாலின் அப்படிதான். இது நீங்கள் கேள்விப்படலையா? அவங்க கட்சி கூட்டத்தில் பேசியிருக்காங்க. கேட்டால் அதான் கட்சி வளர்ச்சி நிதியாம். ஏன்டா என் வீட்டு விசேஷத்துக்கு வாடான்னு ஒரு மதிச்சு கூப்பிட்டாக்கா என்கிட்ட நீ காசு கேட்டினாக்கா நீ ஒன்றும் அப்படி வந்து கலட்ட தேவையில்லை தானே சொல்லுவோம். இப்போ செலிபிரிட்டி எல்லாம் கூப்பிடுறோம் ஒரு ஈவெண்ட்டுக்கு. அந்த செலிபிரிட்டி ஒரு ஈவெண்ட்டுக்கு போனால் அவர் காசு வாங்கிட்டு தானே அந்த காலேஜ் ஈவெண்ட்டுக்கு போறாரு. அந்த மாதிரி தானே இது. செலிபிரிட்டின்றது வேற இல்லை. நீ யாரு? கட்சியோட தலைவன். உன்னை நான் கூப்பிட்றேன்னாக்கா நீ செலிபிரிட்டி. அப்போ நான் வந்து செலிபிரிட்டியை கூப்பிடுவேன், என் இஷ்டத்துக்கு ஆடுறான்னுவேன், நீ ஆடணும். கரெக்டு தானே? செலிபிரிட்டி வாடா உட்காடுறான்னுவேன். சரி, அப்படியா முடியுமா? தலைவர் அப்படி பண்ண முடியுமா?
ஏங்க காசு நான் தானே கொடுக்குறேன், அன்னைக்கு நான் தானே ஓனரு. அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கேருந்து வராரு, ஒரு ஏர்போர்ட் ஃப்ளைட்டு பந்தோபஸ்து, ஒரு 4 பேர் போலீஸ். ரெண்டுக்கு எடுத்திருக்கேன். நான் என்ன சொல்றேனோ அதை நீ செய்யணும். கரெக்டா இல்லையா? அதான் இனிமேல் திமுக இப்படி செய்து போல இப்படி செய்ய 15 விழுகும். ஏன் தெரியுமா? தலைவர் கையிலே 10,000 ரூபா தான் காசு இருந்துச்சான். போட்டிங் போனார்ல, அதுக்கு 6,000 ரூபா முடிஞ்சு போச்சான். மிச்சம் 4,000 ரூபா வச்சு எப்படா என்ன பண்றதுன்னு தெரியாம தான் சைக்கிள் ஓட்டி சுத்துறாரு. வாடகை கம்மியில 100 ரூபா. இப்படிப்பட்ட ஒரு எளிமையான சிஎம் கிடைச்சிருக்குது எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க திரும்ப வரவனாகிறப்ப நான் கொடுத்து வச்சது தான் போயிட்டு இருக்காரு. உங்களுக்கு புரியலையா? இல்ல 10,000 தான் இருக்குதுன்றது நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. ஒத்துக்கிட்டோம். இப்போ தலைவர்கிட்ட சொல்லியிருக்கேன், விஜய் நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அண்ணா நீங்க வந்து அவருக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்க, பாவம் ஓலா புக் பண்ணி போயிட்டு இருக்காரு, ரொம்ப சிரமப்படுறாருன்ட்டு. அவங்க அது எல்லாமே இப்போ தான் பேசியிருக்கோம். அவங்க ஓலா கதையெல்லாம் நமக்கு தெரியும். அதனால வந்து கேபு அதுதான் சொன்னேன், அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்கு. சரி, இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா வந்துட்டு ஐயா நீங்கள் தான் சிஎம் அடுத்த தடவை மீண்டும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு, என்னெல்லாம் பண்ணலாம், நம்ம யாருக்கு எந்த இலாக்கா கொடுக்கலான்றது முதற்கொண்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து வரைக்கும் பார்த்தீங்களா? அடுத்த சீனை பார்த்தீங்களா? என்னது? அப்படியே படிப்படியாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா குறைஞ்சிரும். வா அப்படியே பேசிக்கிட்டே போவோம், வண்டியில் ஏறுவாங்கல்ல. நடந்துச்சா இல்லையா? என்னங்க அப்படி போகுன்றீங்களா நீங்கள்? திமுக போகும். எப்படி போகும்? எப்படி 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 சொல்லுங்க பார்ப்போம். எப்படி வேணாலும் போகும். போன இடத்துல காசு கொடுக்காம கொடுத்த காசு எடுத்துகிட்டு வந்த வரலாறுலாம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? 160 சீட்டு ஜெயிக்கிறாங்க எல்லாரும் சொல்றாங்க. 160 சீட்டு ஜெயிக்க போறாங்க. எக்ஸிட் போல்ல யார் போட போறா அந்த ரிசல்ட்? அது பண்ணி போடுவாங்க. தேர்தல் ஆணையம் சொல்லுதா? இல்லையே. இப்ப சொல்ல போறது யாரு? மீடியா. அதே அண்டா குண்டா பெரிய மீசா தொடப்பு கட்ட இதானே சொல்லும். இப்ப எலெக்ஷனுக்குன்னு ஒரு அமௌண்ட் வாங்கி நீங்க சொல்லுவீங்களா பாலா? என்ன இனிமேட்டு வந்து சொம்புன்னு சொல்லாத அண்டான்னு சொல்லுவீங்களா? சொல்லவே மாட்டேன். ஏன்? நம்ம உப்பு போட்டு சாப்பிட்றோம். அடுத்தவன்ட்டு பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. தன்மானத்தோடு வாழ்வோம். திராவிடத்தை கற்றுக்கிட்டோன்ற பெரியாட்டு வந்து என்ன கற்றுக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஏண்டா நான் கஷ்டப்பட்டு படித்து நீங்கள் ஊரெல்லாம் சாராயம் வச்சுருக்கீங்க அப்படின்னு ஹெராயின் கஞ்சா பொண்ணுங்களை நினச்சா வீடு பூந்து ரேப் பண்ணுறீங்க. இதெல்லாம் தாண்டி எங்கள் அப்பனை குடிகாரனா இல்லாமல் அவனை நல்லவனாக வச்சு நாங்களும் வச்சு கஷ்டப்பட்டு படித்து ஒரு வேலைக்கு போய் ஐடி கம்பெனியில் போய் நம்ம வேலை பார்த்தா, நான் ஐடி கம்பெனியில் சாப்பிட்றதுக்கு நான் இட்லி சாப்பிட்றதுக்கு கலைஞர் தான் காரணம்னா? ஆமாம், அதெல்லாம் உண்மை. என்ன உண்மை இல்லைப்பீங்களா நீங்கள்? எப்பா நான் கலைஞர் பிள்ளைய பற்றி பேசல, அது ஊரெல்லாம் விதைச்சி விட்டுருக்கீங்க. அவங்க இட்லி சாப்பிட்றதுக்கு அவங்க அவங்க அப்பா தாத்தா காரணம்னு சொல்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஏங்க நீங்களும் நானும் இப்போ இங்கே இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கிறது காரணமே திமுக. அதை ஒத்துக்கிறீங்களா? முதல்ல எங்கள் அப்பன்னு தெரிஞ்சால் செருப்புகள் அடிப்பாரா தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? நானாவது கொஞ்சம் சாஃப்டாக கொஞ்சம் போவேன், இல்லை நானும் கொஞ்சம் சைஸாக ரெக்கட்டாக இல்லை தான். ஆனால் எங்கள் அப்பாலாம் உச்சபட்சம் ஏன்டா ஏன்டான்னு கேட்பாரு. புரியல. நீங்க என்ன வரலாறு தெரியாம எப்படி இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? நீங்க தெரியும், வரலாறு தெரியும் எனக்கு. அப்ப தெரிஞ்சு இருக்கீங்க. ஆமா, அவர் எழுதின புத்தகத்தை படிச்சு தான் இன்னைக்கு வந்து அதை பத்தி தான் இன்னைக்கு டிபேட்ல அவங்க பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன புக்கு? வான்கோழி, நச்சுக்கிண்ணம், வாலிப விருந்து. ஏன் கலைஞர் எழுதுனதுங்க? அதெல்லாம அப்ப பேசிட்டு இருப்பாங்க. ஏங்க ஒரு தலைவன் எழுதின புத்தகங்க, அது முழுக்க ஏ கண்டென்ட் புத்தகம். அதை படிச்சுதான் நீங்க மாணவ பிள்ளைகள் ஐடி கம்பெனி வரைக்கும் போயிருக்காங்க. அப்படித்தானே? அப்படி கிடையாது. திருக்குறளுக்கு ஒரு உரை எழுதினாராம். நீ உரை போட்ட கதையெல்லாம் நான் கேட்டேன்னா? ஏங்க அப்படி கிடையாதுங்க. அந்த புக்கு அது வந்து யார் யாருக்கு தேவையோ அவங்கவுங்க அந்த புக்கை படிப்பாங்க. அதை தாண்டி எதுவுமே பண்ணலையா? இலக்கியத்துல சங்க வரலாறுல இடம் பிடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு கலைஞர் இல்லையா? இருக்காரு இருக்காரு. 3/30 எப்படி? இல்ல வரலாற்றுல இடம் பிடிக்கிற அளவுக்கு 3/30 கேட்டேன். ஏங்க அப்படி இருக்கீங்க நீங்க? போன இடம் வந்த இடம்ன்றதெல்லாம் நம்ம கணக்கு எடுக்க முடியாது சார். நான் எடுக்கல, நான் விரும்பல. எனக்கு அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். நான் சிம்பிளா கேக்குறேன். திமுக வெற்றி அதானே? ஏன் உதயநிதி துபாய் போனார்? அதானே? நான் கேட்கவே இல்லையே அப்படி. ஏன்னா எனக்கே தெரியுமே. இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே தானே? அப்படி கிடையாது. ஸ்ட்ராங்கான இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே தானே? அப்படிலாம் கிடையாது. அப்புறம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக போறாரு. அதான் நானும் சொன்னேன் சார். ஸ்ட்ராங்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுல ரிலாக்ஸ் பண்ண போயிருக்கீங்க சார். ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போறது நான் சொல்றது வந்து புர்ஜ் கலிஃபாவை பார்த்துட்டு சவுதி அரேபியாவில் வந்துட்டு ஷேக்கெல்லாம் பார்த்துட்டு ஹலோ ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு டாட்டா காட்டிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பீச்சில் காற்று வாங்கிட்டு அப்படி வரதுக்காக போயிருக்காப்புல. 5000 ரூபாய் கையிருப்பு இருந்துச்சு உனக்கு. நீ எப்படி துபாய் போன? யாராவது பார்த்து டிக்கெட் போட்டு கொடுத்துருப்பாங்க. டிக்கெட்டே எடுக்காத வந்தவங்க வரலாறுல டிக்கெட் போட்டு போறாங்களா? ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்கங்க. டிக்கெட்டே எடுக்காம வந்தாங்களா இல்லையா இன்ன வரைக்கும்? நான் செந்தில்வேலுக்கு நேரடியாக கேட்கக்கூடிய கேள்வி, நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்து ஐடி கம்பெனியில் இருக்கிறாங்க, ஐடி கம்பெனியில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் படித்து வேலை பார்க்கறது கலைஞர் தான் காரணம்னா, ஊருக்குள்ள ஒவ்வொருத்தரும் டிக்கெட் வாங்காமல் சுற்றுறான்னு அதுக்கு கலைஞர் தான் காரணமா? அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஏய் நீ தானே அந்த வரலாறு உருவாக்கணும். நல்லது எது நடந்துச்சோ அதுக்கு மட்டும் தானே நம்ம வந்து பொறுப்பேற்க முடியும். எல்லாம் மோசமானதுக்கெல்லாமா பொறுப்பேற்க முடியும்? அப்போ ஸ்டாலினுக்கு வந்து அவர் பொறுப்பேற்க மாட்டான்றீங்களா? அப்படி கிடையாது. நல்லது எது நடந்தாலும் பொறுப்பேற்பாங்கன்னா அப்ப ஸ்டாலினுக்கு அவர் பொறுப்பேற்க மாட்டாரு. இல்லங்க, உதயநிதிக்கு ஸ்டாலின் பொறுப்பேற்க. அவங்க எல்லாருமே இந்த நாட்டின் ஒரு நல்ல குடிமகன்கள், ஒரு நல்ல அது தெரியும், நல்ல குடிமகன் தெரியும்.
சார்லஸ் மார்ட்டின் தானே சொன்னாங்க. ஆமா. நைட்டு முழுக்க குடிக்க வேண்டியது, கூத்தடிக்க வேண்டியது, கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் ஒருத்தன் லவ் பண்றாங்க, அந்த லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா பால் குடிக்கிறாங்கன்னு சொன்னாரா? அதெல்லாம் பர்சனலுங்க. அதுக்கு எதுவும் இதுக்கு போகணும்? அதுக்கு ஏன் ஒருத்தனும் பேசல? உதயநிதி மேல ஒருத்தனு கூட மரியாதை இல்லையா? அதை வந்து டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஒருத்தனோட பர்சனல் லைஃப். அப்ப ஒத்துக்கிறீங்களா? இல்ல, அது பர்சனல் லைஃப். தனிப்பட்ட முறையில வந்து ரகசியமா யாருமோ காதல வந்து பாலா காதல்னு சொல்லிட்டு போனாரா அவரு சார்லஸ்? பிரஸ் மீட் வச்சு சொல்றாரு. அப்போ சொல்லிட்டு போட்டும். திமுக காரன் என்ன பண்ணிருக்கணும்? 1000 பேர் 1000 அவதூறு பேசுவாங்க, போனா போதுன்னு போகட்டும். திமுக அப்படிதான் இருப்பாங்க. அவதூறா? 500 கோடி வாங்கினது எந்த 500? அவர் 500 கோடி கொடுத்தாருல, வாங்கினீங்களா? அது அவதூறு கிடையாதுல்ல? ரோசம்ல திருப்பி கொடுக்க வேண்டியதானே? ஏன் கொடுக்கல? அது கட்சி நிதியா போயிருக்கும். ஒருத்தன் சும்மா 500 கோடி தூக்கி கொடுத்தா மட்டும் அது உனக்கு கட்சி நிதினு வச்சுப்பேன். அதே மனுஷன் தான் சொல்றான், நீ வந்து லவ் ஃபெயிலியர்ல சுத்திக்கிட்டு இருக்கிற, குடிச்சிட்டு இருக்கிற, வந்து பகல் இந்த மாதிரி பணம் பண்றேன்னு. நான் உதயநிதி மதிக்கிறேங்க தனிப்பட்ட முறையில. சரிங்களா? பரவாயில்ல. உள்ளுக்குள்ள இருக்கு அந்த திமுக ரத்தம் இருக்கு உள்ள. அதனாலதான் நான் வந்து இப்போ உதயநிதிக்காக சப்போர்ட்டா பேசுறேன். நான் பேசுறேனே, அன்பில் மகேஷ் பேசல, செந்தில் பாலாஜி பேசல. எலெக்ஷன் டைம்ல பிஸியா இருந்தாங்க. இப்போ என்ன கழட்டிட்டு இருக்கிறீங்க? எலெக்ஷன் முடிஞ்சு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. எலெக்ஷன் டயத்துல என்னமோ சொன்னீங்களே பிஸியா இருந்தாங்க. ஏன்டா ஓட்டு கூட போட வராம அப்படின்னு பிஸியா இருந்த நீ? மக்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஓட்டு போற அன்னைக்கு என்ன உழைச்சிக்கிட்டு இருந்த? மக்களுக்காக. யார் மக்களுக்காக? அது அப்போ தொகுதி மக்களுக்காக. புது தொகுதி, புதிய தொகுதி. அது அவருக்கு புதிய தொகுதியில அது கரூர்ல இருந்து மாறி போயிட்டாருல கோயம்புத்தூர். 5 நிமிஷம் கரூர் சம்பவம் நடந்த போது ஓடி வந்து ஸ்பாட்ல நின்று அப்படி பெர்ஃபார்ம் பண்ண தெரிஞ்ச உனக்கு ஒரு 5 நிமிஷம் வந்து ஓட்டு போட்டு போறதுக்கு துப்பு இல்லையா அப்படின்னு மக்கள் கேட்டாங்க. அன்னைக்கு அங்க பல மக்களுடைய உயிர் வந்து அன்னைக்கு ஊசலாடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்காக ஓடோடி வந்தாரு. இப்ப தன்னுடைய ஓட்டு துச்சமா போகுது அப்படின்னு விட்டுட்டாரு. என்னவா போகுது? துச்சமா போகுதுன்னு விட்டுட்டாரு. செந்தில் பாலாஜி இப்ப என்ன செஞ்சலாம்? நம்ம ஓட்டு போடலையா, சரி பரவாயில்லைங்க, பாருங்க மக்களுக்காக இவ்வளவு உழைக்கிறீங்க. அது நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, ஓட்டு போடுற அன்னைக்கு உனக்கு 10 ரூபாய் கலெக்ஷன்ல இருந்தாராம், அதனாலதான் ஓட்டு போட வரலையா? நான் விசாரிச்சப்ப அதான் சொன்னாங்க. எப்படிங்க ஏதாவது பேசுறீங்க? எங்க 10 ரூபாய் கலெக்ஷன்ல இருந்தது அவர் தானே. 10 ரூபாய் பாலாஜின்னா யாருன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியாது, அப்படிலாம் யாரும் கிடையாது இங்க. நீங்க ஜேர்னலிஸ்ட் தானே? ஆமா. 10 ரூபாய் பாலாஜின்னு யாரும் சொல்றாங்க தமிழ்நாட்டுல? யாரையுமே சொல்லல. சரி, டாஸ்மார்க்ல யார் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறது? அப்படி யாரும் இங்க எதுவும் பண்ணல. அப்படி எதுவும் இங்க நடக்கவே இல்லையங்க. எங்கெங்க நடந்துச்சு? அந்த நீங்க எலெக்ட் போயிருப்பீங்க. நான் கேட்கறது காமன் பீப்புள் போற இடம். காமன் பீப்புள் போற இடத்துல என்ன எம்ஆர்பி அந்த விலையில தான் விற்கப்பட்டு இருக்குது. ஒருத்தன் குப்பல்றவன், ஒருத்தன் வந்து கூலி தொழிலாளி, அவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அதில் வந்து உடம்பு வலிக்காக குடிக்க வரான். அவன்கிட்ட 10 ரூபா பிச்சை எடுத்து நீ ஒரு பொழப்பு பொழைக்கிறனாக்கா எவ்வளோ பெரிய மானஸ்தன். என்னடா நீங்களாம் பெரியார விழுவாங்க நீங்கன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. என்னங்க உங்களுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறது உங்களுக்கு வந்துட்டு முடியலையா? ஒரு டாஸ்மார்க் போறீங்க, அந்த டாஸ்மார்க்ல போயிட்டு குடிக்க தெரிஞ்சவங்களால எக்ஸ்ட்ரா 10 ரூபா கொடுத்துட்டு போங்க. என்ன இப்போ அதுல என்ன குடிக்காம முடிக்க வாடா என் காலம்க்குடா அப்படின்னு நான் சொல்லுவேன். 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்ல. இல்லைங்க 10 ரூபா நான் கொடுக்குறேன்ல, வாங்கி சாப்பிட்றீங்கல்ல. ஆமா, காலமுக்கு அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? சரி 100 ரூபாய் தரேன். சாரிங்க 200 ரூபா கொடுக்கணும்ல, தப்பா எடுத்துட்டேன். 200 ரூபா தரேன். சரி தந்தா என்ன பண்ணணும்? காலமுக்கு எப்படி முடியும் அது? ஏன் உனக்கு தேவை எக்ஸ்ட்ரா 10 ரூபாயா? ஆமா, 200 ரூபாயா? காசுக்காக என்ன வேணா பண்ண முடியுமா? என்ன காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கல்ல. யாரு அந்த அவங்க வரலாறு தான் தெரியாதா? லீகலா காசுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா தெரியாதா? ஏன் ஒரு இடத்துக்கு போய் அங்க போய் எல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து காசு எடுத்துட்டு வந்தாராம். கேட்டதுக்கு நீ இன்புட்றேன் நானும் இன்புட்றேன், உனக்கு எதுக்கு காசு நேரம்? கலைஞர் உயிரோடு இருக்கும் பொழுதே எழுதின புத்தகம் வனவாசம். கலைஞரே கேஸ் போடல தெரியுமா? போட்டாக்கா நிறைய விஷயத்தை வெளியில சொல்லிடுவேன்ட்டாராம். அன்னைக்கு இருந்து சைலண்டா இருக்காங்க. அப்போ காசுக்காக என்ன வேணாலும் பண்ண மாட்டாங்களா? அதெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. மக்களுக்காக உழைக்கிற ஒரு ஆட்சி, மக்களுக்காக உழைக்கிற ஒரு கட்சி. கலைஞருடைய நாணயம் வெளியிட்டாங்களா? யார் வந்து வெளியிட்டா? இவர் வந்தார், ராஜ்நாத் சிங் வந்தாரு. ராஜ்நாத் சிங் வந்தாரு. எவ்வளவு அந்த நாணயம்? இந்த தெரியல. 100 ரூபா நாணயம். 100 ரூபா நாணயம். 100 ரூபா நாணயத்துக்கு 10,000 ரூபாய் விலை வச்சார் ஸ்டாலின். என்ன தெரியுமா உங்களுக்கு? அது வந்து ஒரு வியாபாரம் அதானே. அப்ப எப்படிங்க அரசு கொடுக்குற சம்பளம் போத மாட்டேங்குது? விலைவாசிக்கு ஒரு சிஎம்க்கு என்ன இதுதான் சம்பளமா? ஒரு எம்எல்ஏக்கு மினிஸ்டருக்கு இதுதான் சம்பளமா? உழைக்கிறாங்கல்ல மக்களுக்காக, என்ன பாடுபடுறாங்க, அவங்களுக்கு இவ்வளவுதான் சம்பளமா? அப்ப அப்படி இப்படி சைடில் எதுனா அப்படி வந்து அது வெளிப்படை எங்கள்கிட்ட கேட்டுக்கலாம்ல. எதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு ஓலா புக் பண்ணி போகிறீங்க கார் இல்லாமல்? பாவம் ஒரு சிஎம்காக நம்ம கொடுக்க மாட்டோமா? எப்படி கொடுப்பீங்க நீங்கள்? ஏண்டாங்க எப்பா, எனக்கு வந்து சொந்தமாக காசு இல்லை, சொந்தமாக கார் இல்லை, சொந்தமாக எதுவுமே இல்லை, எல்லாமே வாங்கி தான் ஒட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா மக்கள் கொடுக்க போகிறோம். 10 ரூபா கேட்டதுக்கே எக்ஸ்ட்ரா காலமுக்குங்கிறீங்க நீங்கள். நீ என்கிட்ட நானாக கொடுத்தாக்கா அது தர்மம், நீயே போடுவோன்னா அது கர்மம். அப்போ நான் என்ன சொல்லுவேன்? 200 ரூபா கொடுக்குறேன் காலம் கிட்டாதான் சொல்லுவோம்.
இப்ப ஜீவசகாப்தம் என்ன சொல்றாரு அப்படின்னா, யாருங்க அது? ஜீவசகாப்தம் யாரும் தெரியாதா? ஜீவ சமாதி தெரியும். நடுநிலையாளர், பத்திரிகையாளர், நடுவுல நடுநிலையாளர், ஆ, ஆ. பத்திரிகையாளர், ஆ. ஜேர்னலிஸ்ட் என்ன என்று சொல்றாரு? எல்லா கட்சிக்கும் சமமா பேசக்கூடிய ஒரு நபர். எல்லா கட்சிக்கும். ஆமா. சரி சொல்லுங்க, என்ன சொல்லிருக்காரு? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து ஆனா இந்த ஜீவ சகாப்தம் சொன்னாக்கா கரெக்டா தான் இருக்கும்ன்றீங்க. ஆமாம் கண்டிப்பா அதுல இந்த அது மாறுதல் அந்த மாற்று அதுல கருத்து பின்வாங்கல. பின்வாங்க மாட்டார். சரி சொல்லுங்க. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தாவேக்காக்கு எவன்லாம் ஓட்டு போட்டானோ அந்த ஓட்டு போட்டவன்லாம் வந்து நிஜமே வந்து வருத்தப்படணுமா. ம். தாவேக்காக்கு போய் போட்டோமே ம். அப்படின்னு சொல்லி நிஜமா அதெல்லாம் பார்த்தா அசிங்கமா கேவலமா இருக்குதுன்றாரு. சரி வேற என்ன சொல்லியிருக்காரு? அவ்வளவுதான், அதுதான் சொல்லியிருக்காரு. இல்ல இந்த பிஜேபி என்னமோ வந்து தாவேக்காக்கு வந்து ஹெல்ப் பண்ணி ஆமா, அந்த மாதிரிலாம் பண்ணி ஜெயிக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. இவங்க ஓட்டு எண்ணிக்கையில வந்துட்டு குளறுபடி பண்ணுவாங்க. பிஜேபி தாவேக்காக வேலை பார்த்துரும் எலெக்ஷன் கமிஷன் மூலமா. எலெக்ஷன் கமிஷன் வச்சு பிஜேபி வந்து தாவேக்காக வேலை செஞ்சு தாவேக்காவை ஜெயிக்க வைக்கக்கூடிய வேலை பாக்குது. ஏன்னா நேரடியா பிஜேபியால தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியல. இந்த முறை அதனால வந்து விஜய்க்கு வந்து ஆதரவா இருக்கிறாங்க. அப்ப அவர் சொன்ன கரெக்ட் தானே? கரெக்டா சொல்லி. அப்ப போன முறை வந்து டிஎம்கே ஜெயிக்க வச்சது பிஜேபி தான். அது எப்படி? அதானே நேரடியா பிஜேபியால உள்ள வர முடியல. அப்ப போன முறை 2021 பிஜேபி ஜெயிக்க வச்சது, சாரி டிஎம்கே ஜெயிக்க வச்சது பிஜேபி. ஜியோசாப்தான் அவருக்கு எவ்வளவு கொடுத்துருப்பாங்க? அப்ப போன தடவை வந்து அந்த மாதிரி ஜெயிக்கல. போன தடவை வந்து டிஎம்கே மக்களுடைய நல்லாசியோட ஜெயிச்சிருக்கு. இந்த முறை வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்படி பண்ண போகுது. அதாவது வந்து நான் சொல்லல, அவர் சொல்றாரு. அதான் அப்ப வந்து போன வாட்டி வந்து டிஎம்கே வந்து ஜெயிச்சது காரணம் யாரு? அவங்களே. பிஜேபி இல்ல, அவங்களே தன் கையே அவங்க சொந்த உழைப்பு மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்க. சரி சரி சரி, இப்போ புரிஞ்சவனுக்கு புரிய விடுங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம செந்தில்வேல் அவர்கள் ஏன் அவருக்கு ஏதோ ஒரு என்னமோ பேர்லாம் வச்சு சொல்றீங்க? என்ன அது? நானா வச்சேன்? ஆமா, ஏன் அப்படி வைக்கிறீங்க? செந்தில்வேல் அவங்க அப்பா அம்மா பார்த்து அவருக்கு வச்ச. ஆமா, நல்ல பேர் தானே அது. அவருக்கு அவரே வச்சுக்கிட்ட பேர் அண்டா. அவர் எப்போ வச்சார் அந்த மாதிரிலாம்? பொது மேடையில் அவரே தான் சொன்னாரு. ஆமா, தைரியமா ஆமாடா அப்படிதான்டா, என்னடா என்ன எதுக்கு என்ன சொம்புன்ற, அண்டான்னு சொல்லு அப்படின்னாரு. அண்டான்னு சொல்வதே நான் பெருமை கொள்றேன்னாரு. அதுக்கு அண்டாவேல்னு பேர் வச்சுட்டீங்க நீங்க. அண்டா இப்போ கொஞ்சம் குண்டா இருக்குல்ல, நல்லா வாங்கி சாப்பிட்டுருக்குல்ல, அண்டாவேல்னு பேரே மாத்திட்டீங்க. நான் ஏங்க அண்டாவேல்னு மாத்துறேன்? அவர் தனக்கு தானே அண்டான்னு சொல்லிட்டதை, அண்டா கொஞ்சம் குண்டா இருக்குதே, கொஞ்சம் நல்லா வாங்கி முரட்டு தின்னியா தின்றுருக்கே, அதனால தானே இப்படி சுற்றிட்டு அலையிறேன்னு சொல்லி கேட்குறாங்க மக்கள். நான் கேட்கல, நான் ஏன் அவரை போய் அப்படி கேட்க போகிறேன்? அவர் இப்படி பேசுறாரு பாத்தீங்களா இல்லையா? போட்டு அடி கிளிக்கிளிக்கிறாரு உங்க கட்சியெல்லாம் போட்டு. எங்க வச்சு கிளிக்கிறாரு? ஏங்க என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து அவன்லாம் வந்து தாவேக்கா ஓட்டு போட்டானோ அவன்லாம் வந்துட்டு வேஸ்டா ஓட்டு போட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜீவ சகாப்தம் சொல்ற மாதிரி இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க சொன்ன ஆரம்பத்துல வீடியோல சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் திமுக. நீ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை எல்லாத்துக்கும் காரணம் திமுக. அதை மீறி எப்படி உங்களால போய் ஓட்டு போட முடிஞ்சுது? இந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்களாம் நினச்சா கேவலமாக இருக்குது அப்படின்றது. அதாவது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில் நம்ம உபயோகிக்கிற விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்து நம்ம வந்து எதுலலாம் வந்துட்டு பயன்பெறுறோமோ அதெல்லாம் கலைஞர் தான் காரணம். நம்மளுக்கு கலைஞர் செத்துட்டார் அப்படின்னு ஏன்டா உயிரோட இருக்க? அதுக்காக இப்போ தூக்கில் தொங்க முடியும் எல்லாரும். தொங்கு அந்த மனுஷனே அவ்வளோ பெரிய மனுஷன் செத்து போயிட்டார். அவர் வந்து செத்து போயிட்டாரு. இப்போ அதுக்கப்புறம் நீ உட்காந்து உயிரோட? அப்படி கிடையாதுங்க. அவங்க கொண்டு வந்த நலத்திட்டங்கள்ல தான் நம்மலாம் இன்னைக்கு முன்னேறி வந்திருக்கிறோம். அவங்க கொண்டு வந்த அரசியல் முன்னெடுப்புகள்ல தான் நம்ம இன்னைக்கு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதை புரிஞ்சுக்குங்க. அப்ப பெரியார் கொண்டு வந்தது கிடையாது, கலைஞர் தான் கொண்டு வந்தாரு. அண்ணா கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அதை கலைஞர் வந்து அப்படியே அதை மொத்தமா. அண்ணா எதுவும் கொண்டு வரலையே பெருசா? இல்ல, அண்ணாவும் கலைஞரும் அண்ணா பெருசா கொண்டு வரல. நீங்க தான் 3 4 கொண்டு வந்தீங்க. அதுக்கப்புறமேட்டு அது அப்படியே. ஐயோ, அண்ணா வந்து மக்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணாரு, மக்களுக்காக நிறைய முன்னெடுப்புகள்லாம் பண்ணாரு, அரசியல் திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாரு. அதெல்லாம் வழிவகுத்ததை வந்துட்டு கலைஞர் பின்பற்றினாரு. அதை வந்து இன்னைக்கு ஸ்டாலின் வந்து அதுல இருந்து உதயநிதி வந்து இன்பநிதி வந்து இது வந்து பாரம்பரியமா மக்களுக்காக உழைக்கிற ஒரு கட்சி, இதுக்கு அகைன்ஸ்டா ஓட்டு போடுற நீங்கலாம் ஒரு தமிழனா நீ கேட்குற. சரி, அண்ணா என்ன கொண்டு வந்தாரு தமிழ்நாட்டுக்கு? எல்லாமே அவர் தான் பண்ணாரு. தான் நீங்க பார்க்கலையா? அண்ணா அறிவாலயம் பார்க்கலையா? அண்ணா அறிவாலயம், அப்புறம் வந்துட்டு அண்ணா மேம்பாலம், அண்ணா தெரு, இதெல்லாம் பார்க்கறது இல்லையா? அண்ணாவை கட்டினாரு எல்லாம் இல்லையா? அவர் பேர்ல கட்டினாங்க. சரி, இவர் பேர்ல என்னென்ன கட்டினாரு? யார் பேர்ல? கலைஞர் பேர்ல. பல நாடுகள்லையா? ஆமா, திமுக எதுவுமே பண்ணல. ஸ்டாலின் என்ன கொண்டு அப்படி வச்சுக்கலாமா? திமுக எதுவுமே பண்ணல. அது பண்ணாம நீங்க இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. திமுக தான் எல்லாம் பண்ணுச்சு. 2 வயசு குழந்தைய பாலியல் பண்ண செஞ்சு கொண்டு வந்து திமுக தானே, திமுக காரன் தானே. இன்னைக்கு ஞானசேகரன் உள்ள வந்து துடிச்சிட்டு நடிச்சிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு யார் காரணம்? திமுக தானே, ஆதரவாளர் தானே. 80 வயசு மூதாட்டியை பாலியல் பண்ண செஞ்சு கொண்டது யாரு? திமுக தானே. மலையை திருடுறானுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஊடக வேலை செய்தி எடுக்க போனது, ஊடக வேலையில் கட்டி போட்டு அடித்தது யார்? கேமரா அப்படின்ட்டு அடித்தது யார்? திமுக தானே. பெண் காவலர் மீது இடுப்பில் கை வச்சது யார்? திமுக தானே. 1250 கோடி வரி ஏய்ப்பு செஞ்சு அந்த பணத்தை கொண்டு போய் பிணவரில் ஒழிச்சு வச்சது யார்? திமுக. ஜெகத்ரட்சகன் தானே. சைவம் வைணவத்தை கொண்டு போய் பாலியல் தொழிலோட ஒப்பிட்டு பேசினது யார்? திமுக தானே. பொன்முடி தானே.
அதனால தானே வந்து வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து சேத்தடி வாங்கினாரு. திமுக தானே. அந்த நாயை தூக்கி வெளியே போடு கோமுத்திரன்னு சொல்லி பேசினது யாரு? திமுக தானே. திமுக இன்னும் எவ்வளவோ செஞ்சிருக்கு சார். இந்த நொடி வரைக்கும் இயற்கை வளங்களை காப்பாற்ற தெரியாத நீ மக்களையும் காப்பாற்ற தெரியாம உட்காந்து மக்கு மாதிரி உட்காந்துருக்கிறிய. யாருடைய தவறு இதெல்லாம்? யாருடைய தவறு? என்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இது வரைக்கும் இன்னொருத்தருக்கு ஓட்டு போட்ட ஒரே காரணத்துக்காக அவனை தற்கொலைன்னு சொல்லி வார்த்தையை பயன்படுத்துகிற அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தா? தனி மனித சுதந்திரம்ன்றது என்ன தெரியுமா? இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்துருக்கிறது நமக்கான ஓட்டுரிமை. நாளைக்கு யார் என்னை வந்து ஆட்சி செய்யலாம்ன்றதை தீர்மானிக்கக்கூடிய நீதிபதியாக அன்றைக்கி நான் இருக்கேன். நான் தான் தீர்ப்பின் அதிபதியாக இருக்கிறேன் அன்றைக்கி ஓட்டு போடுற அன்றைக்கி. ஸோ எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நான் கையில் எடுத்து நான் ஓட்டு போட்டால், நான் ஓட்டு போட்ட ஒரே காரணத்துக்காக நீ என்ன தற்கொலைன்னு சொல்கிறேனாக்கா உன்னெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பலாமா இல்லை வேறு எங்கேயாவது அனுப்பலாமா? நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டவங்களாம் ஓட்டு போட்டுப்பீங்க. விருப்பப்பட்டவங்களானா உங்களுக்கு பிடிச்ச தலைவரை நீங்கள் பாட்டுக்கு தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டுருவீங்க. வேறு யார் தேர்ந்தெடுக்கலாம்? எப்படி போடலாம்? அப்படி அண்டாவை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடலாமா? போடுங்க. இல்லை செஞ்சிருவாங்க சார். நீங்கள் ஓட்டு போட போகும்போது முதல்ல என்னென்ன சிம்பிள்லாம் இருக்குதுன்னு ஏன் சார் நீங்கள் கவனிக்கிறீங்க? முதல்ல எங்கே உதயசூரியன் இருக்குதுங்கிறத தேடி அதுக்கு ஓட்டு போடுறதானே உங்கள் வேலை. யார் வேலை? அதுக்கு தானே நீங்கள் பிறந்திருக்கிறீங்க இந்த தமிழ்நாட்டில். எங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சுன்னா வேற மாதிரி கேட்பாப்புலங்க. நான் எங்கள் அப்பனுக்கு பிறந்தேன், திமுக பிறந்தேன். உங்க வேலை என்ன சார்? என் வேலை என்ன? தமிழ்நாட்டுல பிறந்து ஓட்டு உரிமை வச்சு என்ன வேலை? என் வேலை திருட்டு பேல எக்ஸ்போஸ் பண்றது. இன்னும் போச்சுனாக்கா திருட்டு பேல இல்ல போயிட்டு உதயசூரியன் ஓட்டு போடுறதோட உங்களுக்கு வேற என்னங்க வேலை? எனக்கு நிறைய வேலை இருக்கு சார். அதுக்கு இவங்கள்ட்ட சொல்லணும். உதயசூரியன் ஓட்டு போட மாட்டீங்க. அப்ப மாட்டேன். ஓட்டு போடாம அதை தைரியமா வேற ஆன்லைன்ல எடுத்து போடுறீங்க எல்லாரும். ப்ரௌன் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டை போட்டு நான் போனேன், நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு எடுத்து ஆன்லைன்ல போறீங்கன்னா எவ்வளவு திமிரு இருக்கும் இந்த ஜென்சி பசங்களுக்கும் அவங்க அப்பா அம்மாங்களுக்கும் உங்களுக்குலாம் எவ்வளவு திமிரு இருந்தா நீங்க வந்து திமுகவுக்கு எதிராக நிக்கிற திமுகவை பத்தி தப்பா பேச ஒரு கட்சிக்கு ஓட்டை போட்டுட்டு அதை தைரியமா வேற என்ன அது என்ன பண்ணிட்டே இருக்கிறீங்களா? அப்புறம் என்ன அது? உன்னை ஒரு மயிலா கூட மதிக்கலாம் அர்த்தம் திமுகவை. ஏன்னா ஒரு காலத்துல ஓட்டு போறதை வெளியில சொல்ல மாட்டானுங்க தெரியுமா? அதைத்தான் கேட்கறேன். அப்ப ஏன் சொல்ல மாட்டான்னா ஒரு பயம் இருந்துச்சு. இவருக்கு போட்டோன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா வச்சு செஞ்சிருவாங்க. அவருக்கு போட்டோன்றது தெரிஞ்ச ஒருவேளை இவங்க ஆட்சிக்கு வந்துட்டா வச்சு செஞ்சிருவாங்க. இப்போ ரெண்டு பேரும் தூக்கி ஸ்மாக் அடி, விஜய்க்கு ஓட்ட போடு. இது என்ன கான்செப்ட்? தீபாவளி, பொங்கல், ரம்ஜானு, கிறிஸ்மஸுக்கு தான் துணிமணி வாங்கிட்டு இருந்தோம், புது துணி. முறையாக தமிழ்நாட்டுக்குள்ள எலெக்ஷனுக்காக புது ட்ரெஸ் வாங்குறான். கொடுமையா இல்லை இதெல்லாம்? ஏன் நான் உழைச்சி நான் வாங்குறேன், உனக்கு கொடுமையாக இருந்தால் சாவிடா போயின்றுவேன் நான். புரியுதுங்களா? நான் உழைச்ச காசு நான் வாங்குறேன். ஒட்டுமொத்த மக்களும் இன்னைக்கு வந்து வெள்ளை சட்டை காக்கி பேண்ட். எதுக்குங்க அது? எதுக்கு எலெக்ஷனுக்கு எதுக்கு ஷாப்பிங் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எலெக்ஷன் தீபாவளி ஷாப்பிங் சொன்ன மாதிரி இருக்குது, பொங்கல் ஷாப்பிங் இருக்குது, நியூ இயர் ஷாப்பிங் இருக்குது, என்ன நம்ம வேலண்டைன்ஸ் டே ஷாப்பிங் இருக்குது, பிறந்த நாள் ஷாப்பிங் இருக்குது. அதெல்லாம் விட்டுவிட்டு என்னத்துக்கு வந்து எலெக்ஷன் ஷாப்பிங்? இது என்னது இது? அது ஏன் அப்படி வயிறு எரிஞ்சு கத்துனா தெரியுமா? அவன் ஒரு 5000 கொண்டு வந்து ஓட்டுக்கு கொடுத்தான், அதில் வந்து காஸ்டியூமே வாங்கினாங்க. திமுக அதிமுக மாறி மாறி காசு கொடுத்தாங்கல்ல, குடுறா வெண்ணு வாங்கிட்டு அதில் தான் போய் காஸ்டியூமே வாங்கிட்டு உனக்குலடா ஓட்டுன்னு சொல்லிட்டு அதே காஸ்டியூமில் போகும்பொழுது ஆனால் அவன் போட்டிருக்க காஸ்டியூம் பார்த்தா நமக்கு போட்ட மாதிரி தெரியலையே ஓட்டு. டேய், ஓட்டு போகிறத விடு, அவன் வாங்கின காஸ்டியூமே நம்ம கொடுத்த காசுல தான் வாங்கியிருக்கான்றானு. வயிற்றுச்சல் ஆகும்ல? சாவு. கஷ்டப்பட்டு உழைச்ச காசை நீங்கள் பிடுங்கி சாப்பிட்றீங்களே. கமகன் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்ச காசாச்சே, இது உங்ககிட்ட கொடுக்குறோமே பார்த்துக்கப்பா, அதை வாங்கி எப்படியாவது ஓட்டு போட்டிருப்பான்னு கடைசி உயிர் மூச்சு வரைக்கும் போராடுற ஒரு கட்சிக்கு அகேன்ஸ்டா எப்படிங்க எப்போ உங்களால ஓட்டு போட்டுறோம்? சரி, மாற்றி போட்டேன் செத்துற போறியடா? அதெல்லாம் முடியாது. ஏன் உனக்கு தான் போடலையே, அதுக்காக எப்படி சாவாங்க? சோறு திங்காம இருந்தியா? இல்லையே. டூர் போகாமல் இருந்தியா? இல்லையே. அடமான கட்ட வேலை.